தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லி விடுகிறேன். நாம் தொடர்ச்சியாக நாம் படித்து கொண்டு வருகிற பகுதி தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இடைபடுகிறார் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் நாம் பார்த்த விஷயம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் கூட அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று நாம் பார்த்தோம். இதை பார்க்கிற பொழுது இதுல எப்படி தேவன் செயல்படுத்துகிறார் அப்படின்னா, ஏற்கனவே தேவன் நிர்ணயித்த அல்லது தீர்மானித்த சட்டங்களை அவர் மாற்றுவது கிடையாது. தேவன் மனுஷனுடைய செயல்பாடுகளை இடைபடுகிறார், உதவி செய்கிறார், தண்டிக்கிறார். இதெல்லாம் செய்யும் போதும் கூட அவர் இயற்கையாக அல்லது தீர்மானிக்கப்பட்ட அந்த சட்டங்களை அவர் மீறுவது கிடையாது. நம்ம போன வாட்டி நம்ம படிச்சோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய வழிகளும் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார்னு பார்த்தோம். அப்போ எப்படி அந்த மனுஷனுடைய இருதயத்தை அவர் மாத்திருவாரா, அப்படி அவர் செயல்படுவாரான்னு கேட்டா அப்படி கிடையாது. மனுஷனுடைய அந்த சூழ்நிலை சரி, இப்படி நாம் பார்க்கிற பொழுது ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கிற பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்தர். God is holy. சங்கீதக்காரன் சொல்கிற பொழுது 89ஆம் சங்கீதத்துல 89ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். இது அவருடைய நேச்சர். இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் இடைபடுவதற்காக அவருடைய சுபாவங்களையோ அவர் தீர்மானித்த சட்டங்களையோ அவர் மாற்றுவாரான்னு கேட்டா மாற்ற மாட்டார். He will not compromise for that. ஒரு உதாரணத்துக்கு தீமோத்தேயுல நம்ம இப்படி வாசிக்கிறோம், இது அவருடைய சித்தமா இருக்கிறது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2:4, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய சித்தம் என்னன்னா, எல்லாரும் சத்தியத்தை அறியணும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தம். அப்போ இப்படி இருக்கிறது அவருடைய சித்தமா இருக்குது. ஆனால் அவருடைய சுபாவத்தையும் அவர் மாற்றக்கூடாது. இப்போ நமக்கு உலகத்துல பார்க்கிற பொழுது people used to make many compromises. இந்த உலகத்துல
ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னா விற்கணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்க, செய்யலாம். அதற்கு ஒரு எந்த விதமான ஒரு கோட்பாடுகளும் இல்லாமல் தங்களுடைய இலக்குக்காக எதையும் செய்யக்கூடியவர், எதையுமே மாத்திப்பாங்க. உலகத்துல ஒரு பொருள் விற்கிறதா இருக்கட்டும், அல்லது உறவுகளை மேம்படுத்துவதாகட்டும், நம்ம ஊர்ல இப்படி கூட சொல்லுவாங்க, 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவருடைய பழமொழி வேற கதை, நான் அதுக்குள்ள போல. அப்போ இலக்கு என்னன்னா, அந்த இலக்கை அடைவதற்காக என்ன வேணாலும் செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த இலக்கை அடையணும்ன்றதான் இதுங்க இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற நோக்கம். அப்போ தேவனுடைய சித்தம் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்போ ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே, இது வேணுமா நீ இது சேர்த்துக்கோ, இது வேணுமா இது சேர்த்துக்கோ, இது இது ஓகேவா இது ஓகே அப்படின்னு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா, ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு விளக்கப்படுத்துறார். அதாவது இது ரெண்டுமே எப்பவுமே கான்ட்ரடிக்ட் ஆகாதுன்னு நம்ம படிக்கிறோம். அதாவது தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில இடைபடுகிற பொழுது, செயல்படுகிற பொழுது, அவனுக்கு உதவி செய்கிற பொழுது அல்லது அவனை தண்டிக்கிற பொழுது, அந்த நேச்சுரலாக இருக்கிற இயல்பாக இயற்கையாக இருக்கிற சட்ட திட்டங்களை அவர் மாற்றுவது கிடையாது. என் ப்ராடக்டை நான் விற்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படியாச்சும் நீ வித்துரு, அதுதான் இலக்கான்னு கேட்டா அது கிடையாது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிற பொழுது, ரோமர் 3:5, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என்னுடைய பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோம் ஆக என்று சொல்லலாமா? சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை குறித்து தூஷித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். அப்போ எப்படியாச்சும் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்திடணும், எப்படியாச்சும் ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துக்குள்ளா கொண்டு வந்துடணும், எப்படியாச்சும் ஒரு ஆத்துமாவை என்னதுங்க கணக்கு காமிச்சிடணும், நம்பர்ஸ். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா என்னதுங்க கிடையாது. எனக்கு நினைவு உண்டு, என்னோடு கூட ஒரு ஆசிரியர் பேசுகிற பொழுது, உலக பிரகாரமான ஆசிரியர், நான் பள்ளியில வேலை செய்கிற பொழுது, நாங்க வந்து எப்படியாச்சும் அந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் அப்படி போட்டு நாங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள உள்ள கொண்டு வந்துருவோம். ஏதாவது சொல்லி அப்படின்னா இல்ல, இப்ப இதுதான் நாம் வந்து தேவனுடைய சித்தமாகிய எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்கிறதான அந்த சுவிசேஷ பணியில நாம் எல்லாரும் ஒருமித்து வேலை செய்யணும். ஆனா எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது, எந்த விதமான நெளிவு சுழிவுகள். ரைட், ஓகே, அது பிரதர் அவரு கொஞ்சம் சிகரெட் பிடிப்பாரு, கொஞ்சம் அது பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அது பரவாயில்ல, இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன உதாரணத்துக்கு. எப்படியாவது நாம் ஆத்ம ஆதாயம் செய்யணும் அப்படின்னா இல்ல, அப்படி சொல்ல.
ரொம்ப வேதாகம் ரொம்ப தெளிவா இருக்குது. தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளில் இடைபடுகிறாரா? இடைபடுகிறார். ஆனால் அவனுடைய தீர்மானிக்கிற அந்த தன்மையிலே அவர் எப்பொழுதுமே தலையிடுவது கிடையாது. அப்படின்னா அது தவறாயிடும். God provides without deviating from his natural laws. His என்னதுங்க? குவாலிட்டிஸ், அவருடைய தன்மையை அல்லது அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய அந்த சுபாவத்தை கடந்து மீறி அவரும் செய்வது கிடையாது, செய்யும்படியாக என்னதுங்க? கட்டளையிடுவதும் கிடையாது. உதாரணத்துக்கு say the word of God says like this. James chapter 1. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருந்தால், எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து இதுதான் தீர்வு, நீ என்கிட்ட வந்தாதான் தீர்வு அப்படின்னா நேச்சுரலி என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வந்துடுவாங்க, யோசிக்கவே தேவையில்லை. இது சாத்தானுடைய வேலை. சாத்தான் ஆல்வேஸ், நமக்கு தெரியும், நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட மாதிரி யோபு 1 அதிகாரத்துல 10 வசனத்துல, யோபு 1:10, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். இப்ப நான் இதுக்குள்ள நான் போல, இங்க கருத்து என்னன்னா, இந்த வேலை செய்கிறது யாருன்னா சாத்தான் தான். தீமையினாலே சோதிக்கிறது. நீ அவனை விடு, என்கிட்ட நான் பாரு என்ன பண்றான் பாரு அவன். ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமாய் ஒருவர் என்னதுங்க நம்ம கிட்ட வர வைக்கிறது. உலகத்துல பல சமயங்கள்ல அப்படி நடக்கும். வேலை ஸ்தலங்கள்ல நடக்கும், குடும்பங்கள்ல நடக்கும், உறவுகள்ல நடக்கும். அவனுக்கு அது தேவைப்படும். வரும்போது என்ன பண்ணுவான்? என்கிட்ட தான் வரணும், அப்ப நான் அவனை வச்சுக்கிறேன். ரொம்ப கால்குலேட்டிவா. இட்ஸ் எ ஹியூமன் மைண்ட் செட். தேவன் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமா நீ என்கிட்ட வா அப்படின்றது இருந்துங்க. he never does that. அப்படின்னா எல்லாரும் வந்துருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பல சமயங்கள்ல யாராவது நம்முடைய சகோதரிகள் மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி ஒரு ஓப்பன் வார்டில், ஜென்ரல் வார்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேஎம்சி அல்லது ராஜீவ்காந்தி மருத்துவமனை, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஒரு இடத்துல போய் நம்முடைய சகோதரர்கள் நினைச்சு அவங்க அழைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பல சமயங்கள் அந்த வார்டு பூரா ஒவ்வொரு பெட்லையும் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. கூப்பிட்டே இருப்பாங்க அவங்க. நம்மளால மறுக்கவே முடியாது. எல்லாரும் கூப்பிடுவாங்க. என்னன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்ன, எப்படியாச்சும் என்னதுங்க. ஆனா அதுல ஆமா ரைட் போறோம், இது போறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப வெளியே போக கூடாது. அப்ப என்னன்னா ஒரு இக்கட்டை கொடுத்து அந்த இக்கட்டின் மூலமாக தேவனிடத்துல திரும்ப வைக்கணும். அப்ப தேவன் செய்வாரான்னு கேட்ட செய்ய மாட்டார். இன்னும் அவர் ஒரு லைன் டிரா பண்ணியிருக்காரு, அவர் சட்டத்திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை தாண்டி அவர் எப்பவுமே போறது கிடையாது.
He will never do that. மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுகிறார். ஆனால் அவர் he always has his own ways. நான் பல சமயங்களுக்கு உங்களுக்கு இருந்தாலும் இந்த உதாரணத்தை நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன். தேவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப சொல்லிட்டார். இது சொல்லுகிற போது அவருக்கு ஏறக்குறைய 75 வயது. ஒண்ணும் நடக்கல. பதினஞ்சாம் அதிகாரத்துல ஆபிரகாம் அகைன் லைட்டா கேட்கிறார் தேவன்கிட்ட. 15ல இருந்து படிக்க. 15ஆம் அதிகாரம் 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமுஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசார் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். கேட்கிறார், நான் அந்த இதுல இருந்து எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறார். எங்க அவங்க வீட்டுல இருந்து அந்த எலியாசார் ஃபேமிலில இருந்து இருந்துங்க, நான் எடுத்துக்கிட்டுமா கேட்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவர் அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இப்ப 16ஆம் அதிகாரம். தேவன் 12ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டாரு. ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் கழிஞ்சு திரும்பி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றாரு. அவர் கேட்கிறார், நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற சுதந்திரவாளியிலிருந்து நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, வெளியே போய் பாரு, மேலே பாரு, உன்னால் என்ன கூடுமானால் இருந்துங்க என்ன, அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 16ஆம் அதிகாரத்துல ஒரு இன்டர்வென்ஷன், ஹியூமன் இன்டர்வென்ஷன் நடக்குது. என்ன இன்டர்வென்ஷன் நடக்குதுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். 2ஆம் வசனம் படிக்கிறேன். என் அடிமை பெண்ணுடைய சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால், சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாமுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் கூட இருக்குது. என்னதுங்க? அவர் மனைவி சொல்றது கேட்கிறார். ரைட், ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ரைட், நீங்க எடுத்து ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஈசாக்கு ரெபேக்கால் எடுத்து படிச்சு பாருங்க. ராகேலுக்கு யாக்கூப் எடுத்து படிச்சு பாத்துங்க. ரைட், ஓகே. இப்போ எதேர்ச்சியா திட்டத்திலே இல்லாம சாராள் ஒரு டீவியேஷன் கொண்டு வராங்க. தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அது தேவனுடைய திட்டம். இப்ப என்ன பண்ணிருக்கலாம் தேவன்? ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கலாம்? தம்பி, இதெல்லாம் செய்யக்கூடாது, யூ ஸ்டாப் இட், இது கிடையாது அப்படின்னு அவங்களுடைய சுதந்திரத்துல தேவன் தலையிடுறது கிடையாது. he left it like that, விட்டார் அப்படியே. உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். நியாயப்பிரமாண சட்டம் இதுக்கப்புறம் தான் வந்துச்சு. 15ஆம் வசனத்திலிருந்து, 2 மனைவிகளுடைய ஒருவன்
ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளிலே வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவரிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. சட்டம் என்னன்னா, ஒருத்தருக்கு 2 மனைவி இருக்கு. ஒரு மனைவி கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க, பிரியமான மனைவி, இன்னொரு ஆளு இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா என்னதுங்க, யாக்கோபு, ராகேல், லேயால். ஓகே, சட்டம் என்னன்னா, உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது மேட்டர் கிடையாது. யார் ஃபர்ஸ்ட் பிறந்தாங்களோ அவங்க தான் என்னதுங்க சேஷ்ட புத்திர பாகம். இதுதான் சட்டம். வரல, ஆனா எப்பவுமே காட் இந்த இதுலதான் போவார். இப்போ ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்துச்சு. என்ன இன்டர்வென்ஷன் வந்துச்சுன்னா, சாராள் கொண்டு வந்து ஆகாரம் உள்ள சேர்த்துட்டாங்க. அவர் மூலமாய் ஒரு குழந்தை என்னதுங்க வந்துருச்சு. இட் இஸ் இன்எவிட்டபிள். என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு சந்ததி வரணும். ஆனா நடுவில் ஊடால என்னதுங்க, இப்போ சாராளுடைய இன்டர்வென்ஷனால ஒரு ஆள் வந்தாச்சு. தேவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம்? ஏற்கனவே பண்ணியிருக்கார் நிறைய, அதாவது நிறைய இடங்கள்ல இருந்துங்க அவங்க தவறு செய்கிற பொழுது இருந்துங்க அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். பட் இது தவறு கிடையாது. நல்லா பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வருது. என்ன சொல்றோம்னா, தேவன் தன்னுடைய திட்டங்களை மனுஷனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற பொழுது அவர் மனுஷனுடைய சுதந்திரத்திலே தலையிடுவது கிடையாதுன்றார். பதினாறாம் அதிகாரத்துல ஆகார் 16ஆம் வசனம் 16:16 ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதாயிருந்தார். 86 years. குழந்தை பிறந்தாச்சு. யாரு? இஸ்மவேல். இப்போ பை டிஃபால்ட்டா இஸ்மவேல் தான் என்னதுங்க ஃபர்ஸ்ட். விருப்பம் இருக்கு விருப்பம் இல்லைலாம் இல்ல, லீனேஜ்ல வந்தாச்சு. இப்ப என்ன பண்றது அப்படின்னா, இப்போ ஒரு சட்டத்தை கொடுக்குறாரு. 17ஆம் அதிகாரத்துல என்னதுங்க ஒரு சட்டத்தை தேவன் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, ஒரு உடன்படிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 12ஆம் வசனம், உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டில் பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஒன்பதாம் வசனத்துல சொல்றாரு, தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கும் உன் பின் தலைமுறை தலைமுறையாக ஒரு முன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். தேவன் ஆபிரகாமோடு செய்கிற உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா, ஆண் பிள்ளைகள் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பதினேழாம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். ஆட்டோமேட்டிக்கா லைன்ல இருந்து நீங்க வெளிப்பட்டார். பாருங்க, தேவன் சாராளுடைய கொண்டு வந்து சேர்க்கிற போது அதை என்னதுங்க தடுக்கல, அந்த இன்டர்வென்ஷன் பண்ணல. பட் he uses a different way. மனுஷனுடைய சுதந்திரத்துல தலையிடல, ஆனாலும் அவருடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுகிறார். பட் மனுஷனுடைய நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அது பார்த்துங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு கூட இருக்கவங்க யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்படியே போய் ட்ரக்னு ஒரு கிராஸ் பண்ணி அப்படியே கால் போட்டு நிறுத்துவோம். ரைட்? நோ, யூ ஷுட் நாட். பட் God has own ways to do it. தேவன் மனுஷனுடைய சுதந்திரத்துல, அதாவது தேவன் மனுஷனை எந்த அளவுக்கு அவர் வந்து ஹானர் பண்றாருன்னா, ஏன்னா தேவன் மனுஷனை அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல சிருஷ்டிச்சதுனால அந்த அளவுக்கு அவனுடைய முடிவுகளை ஹானர் பண்றார்.
he never intrudes. அவன் எடுக்கிற முடிவினுடைய பலனை அவன் அனுபவிக்கிறான், அது அவனுடைய பாடு. இல்ல இல்ல, நான் தான் உன்னை படைச்சேன், நீ நான் சொல்றத நீ கேட்டானோ அப்படின்னு எங்கேயுமே அவர் என்னதுங்க பலவந்தம் பண்ணது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. எல்லா உறவுகள்லையும் பலவந்தங்கள் இருக்குது. மனைவி கணவனை பலவந்தம் பண்ணுவது, கணவன் மனைவியை பலவந்தம் பண்ணுவது, பெற்றோர்கள் பிள்ளைகளை பலவந்தம் பண்ணுவது, பிள்ளைகள் பெற்றோர்களை பலவந்தம் பண்ணுவது, எஜமான் வேலைக்காரரை பலவந்தம் பண்ணுவது, வேலைக்காரனுங்க எஜமானை பலவந்தம் பண்ணுவது, இது எல்லாமே என்னதுங்க இருக்கும். God never does that. God always says that this is what you need to do it. செய்யறதுனாலே வருகிற நன்மையும் தீமையும் அனுபவிக்கிறது that individual. இருபத்தி 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஆட்டோமேட்டிக்கா அவர் உடன்படிக்கைக்குள்ள வந்துடுறார். அவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுறார். தேவன் மனிதன் மீது எப்பொழுதுமே ரொம்ப கவனமா இருக்கிறாரு. அவரை தேவன் மனிதனை எப்படி படைத்தார் என்று சொன்னால் அவருடைய சாயல்லே அவருடைய ரூபத்திலே படைத்திருக்கிறார். அந்த ஹானரை எப்பவுமே தேவன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார், அன்னையில இருந்து இன்ன வரைக்கும். யோசிச்சு பாருங்க, கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னா வாய் கோணிச்சுன்னு வச்சுங்க. சொல்றேன், அடுத்த வாட்டி யாரா சொல்லுவானா வாய் கோணி, ஐயோ சொன்ன வாய் கோணி. விக்கிரகம் தான் கடவுள் அப்படின்னா வாய் அப்படியே திறந்தே இருக்குன்னு வச்சுங்க. எவனா விக்கிரகம் கடவுள் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்டுட்டே இருப்பேன். பட் நீ என்ன சொல்றியோ, எதை நம்புகிறாயோ அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கும். I don't interfere that because I created you in my own image and in his likeness. அவருக்கு இருக்கிற அதே சுதந்திரத்தோடு தான் தேவன் மனுஷன் என்னதுங்க சிருஷ்டித்திருக்கிறார். மனிதன் தான் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுப்பது கிடையாது. அப்படியே ஒரு பாஸ் இருந்தாருன்னு வச்சுங்க, அந்த பாஸ் என்ன நினைச்சுப்பாருன்னா அந்த கம்பெனியே அந்த பள்ளியே அல்லது அந்த கல்லூரியே என்னதுங்க அவர் தலையில தான் என்னதுங்க ஓடி நிற்குதுன்னு நினைப்பாரு. சும்மா அப்படியே எந்த முடிவும் யாரையும் எடுக்க மாட்டாங்க, அப்படியே கட்டி இழுத்து என்னதுங்க வச்சிருப்பாங்க. எல்லா முடிவும் என்னதுங்க நான் தான் எடுப்பேன். God is not like that. தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில அல்லது தேவைகளில அவர் இடைப்படுகிறார். ஆனால் அவருடைய அந்த இயற்கையான சட்டங்களை நீதிகளை மீறாமல் செயல்படுகிறார். தட் இஸ் கிரேட்டஸ்ட் திங் ஆஃப் அவர் கிரேட் காட். நம்முடைய மகத்துவமான மகிமையான தேவனுடைய என்னதுங்க ஒரு தன்மை என்னன்னா அவர் அப்படிப்பட்ட என்னதுங்க ஒரு சுதந்திரவாதி. ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9:17 வாசிக்கிற பொழுது, ரோமர் 9:17, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பார்வோனை பத்தி வேதாகமம் சொல்லுகிற ஒரு விஷயம் அப்படின்னதுங்க பேசுறேன். நம்ம இது குறித்து அடுத்த வாரம் டீட்டெயிலா படிக்கலாம். அதாவது இது ஒரு 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 பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்துறதுனாலே அவன் அப்படி பிஹேவ் பண்ணானா, இல்லது இயல்பா எப்பவுமே அந்த வசனங்கள் வாசிக்கிற பொழுது தேவன் தான் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டார், அந்த ஆங்கிள் தான் போவோம் வண்டி. அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் படிக்கலாம், டைம் ஆயிடுச்சுன்றதுனால I'll conclude here. அப்போ தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் இப்படிதான் அப்படின்னா அப்படிதான். சரி, இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி நான் முடிச்சிடுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமப்புவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த வசனம் is one of the most familiar verses among the denominations, especially the Pentecostal people. பாருங்க, வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொல்லுது. ஸோ அதனால நம்ம காத்திருப்போம். இன்றைக்கும் சனிக்கிழமை மாலை காத்திருக்கிற கூட்டம் உண்டு. காத்திருப்பு கூட்டங்கள் நடக்கிற அநேக சபைகள் உண்டு. இப்போ கொரோனாவில் தான் மாட்டாங்க கூடல. பட் எவ்ரி சாட்டர்டே people used to gather and wait for to receive the Holy Spirit. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக வருகிறார் என்பது அவங்களுடைய பொருள் அல்ல. மாமா மிலிட்டரியில இருக்கிறாரு, மிலிட்டரியில பெரிய ஆபீசரா இருக்கிறாரு, வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு அப்படின்னா மாமா வர்றதே சாக்லேட் கொடுக்கறதுக்காக வராருன்னு பொருள் இல்லை. மாமா பெரியவரு, மிலிட்டரி ஆபீசருன்றதான் பொருள். அங்க இங்கே யோவான் ரொம்ப தெளிவா பேசுறாரு. அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, என்னிலும் அவர் பெரியவர் என்கிறதான் அங்க பேசுறாரு. அங்க பாயிண்ட் என்னன்னா, அவர் என்னிலும் பெரியவர் என்றதான் அங்க கருத்து. அவர் வரும்போது இதை செய்வார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேள்வி, அவர் எங்கேயாவது செஞ்சாரா இயேசு கிறிஸ்துன்றதான் கேள்வி. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிற பொழுது எங்கேயாவது பரிசுத்த ஆவியினாலும் அக்னியாலும் ஞானஸ்நானம் கொடுத்தாரா? இல்ல. ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து 40 நாள் அவர்களோடு கூட இருந்தார். அப்பொழுது அவர் ரொம்ப தெளிவானதுங்க அந்த காரியத்தை நான் பேசுறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் சப்ஜெக்ட். டைம் ஆகிறதால டு த பாயிண்ட் நான் பேசிடுறேன். 4ஆம் வசனத்துல, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, எப்பவுமே சொல்லுகிற பொழுது பிளர்டா சொல்லப்படுகிற எல்லா ப்ராஃபஸியும் நடக்க போகிற காரியத்தை குறித்து பேசுகிற பொழுது பிளர்டா தான் சொல்லப்படும். கிளாரிட்டி இருக்காது. எங்க நடக்குதோ அங்கதான் கிளாரிட்டி இருக்கும். அது நம்ம படிக்கணும், தனி பாடம் இருக்கட்டும். இப்ப இங்க நம்ம படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு யாருக்கு? சீஷர்களுக்கு. எந்த இடத்துல? எருசலேம்ல. எவ்வளவு நாள்ல? இன்னும் சில நாள்ல. யாருடைய வாக்குத்தத்தம்? பிதாவினுடைய வாக்குத்தத்தம். 4 காரியம் பேசுறாருங்க. இந்த இடத்துல 11 பேர் தான் இருக்கிறாங்க. யாரு கிடையாதுங்க. யூதாஸ் காரியத்து இஸ் அவுட். கீழே 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக இருந்துங்க the other person was selected. சீட்டு போட்டு 2 பேருக்கு அந்த தகுதி இருக்குது. மத்தியாசுக்கு பர்சபா 2 பேருக்கு அந்த தகுதி இருக்குது. மத்தியா சீட்டு இருந்துங்க, மத்தியா மேல விழுது. மத்தியா சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால இருந்துங்க ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. இது இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். 12 பேர் அதுல இருக்கிறாங்க. பேதுரு எழுதும்போது சிலர் 11 கூட 12 people were there. இந்த 12 பேரும் புதிய ஏற்பாடு உபதேசத்தின்படியாக தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது என்னன்னா, they have Holy Spirit baptism. They did not have, these 12 people did not have anything, water baptism. இது பிதாவுடைய வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரைட்டா சொல்றாரு, இன்னும் சில நாளைக்குள்ளே அப்படின்றார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்னதுங்க, எருசலேமிலே காத்திருங்கள்ன்றார். ஏன் காத்திருங்கன்னு சொல்றாருன்னா, அவருக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம் இருக்குதுங்க? மரித்து அடக்கம் பண்ணோன்னே என்ன பண்ணாங்க? எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க.
வாடா கிளம்புடா, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு போயிட்டாங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, ஏய் போயிடாதீங்கடா, எருசலேம்ல இருங்கடா, இன்னும் கொஞ்ச நாள் தான்டா. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் சவுல் என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறாருங்க. சபைக்காக அல்லது சபை என்னதுங்க ஒடுக்கும்படியான என்னதுங்க ஒரு ஒரு அஜெண்டாவோட வராரு. அவர் தான் என்னதுங்க பவுல். உங்களுக்கு தெரியும் அந்த சப்ஜெக்ட், உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். பவுலுக்கு என்ன கிடையாதுங்க? பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் கிடையாது. நல்லா இங்க நோட் பண்ணீங்க. தேவன் ஒரு திட்டத்தை தீர்மானிச்சிட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் யாருக்காகவும் அதை மாத்த மாட்டார். நம்ம எதா சொல்றேன், he will not intervene என்னதுங்க in human business. தலையிடுவது கிடையாது. சட்டம் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாருன்னா, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அதான் புதிய ஏற்பாடு சட்டம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதா, பரிசுத்தாவி கொடுத்தது. தட் இஸ் டிஃபரெண்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து பார்த்தாரா, பார்த்தாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனா, அப்போஸ்தலன், அதெல்லாம் என்னதுங்க டிஃபரெண்ட். பட் அவருக்கு என்ன கிடையாதுங்க, இந்த 12 பேருக்கு இருந்துச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருந்தது. அந்த இது யாரு கிடையாதுங்க? பவுலுக்கு கிடையாது. என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். ஆனால் அவருடைய சட்டங்களையோ அவருடைய திட்டங்களையோ அல்லது மனுஷனுடைய சுதந்திரத்திலோ அவர் என்னதுங்க தலையிடுவது கிடையாது. This is how என்னதுங்க God deals. நேரம் ஆயிடுச்சு, அது ஸ்டாப் ஹியர். அப்ப இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தலையிடுகிறாரா, செயல்படுகிறாரா? கண்டிப்பா செயல்படுகிறார். on different ways. Lord willing என்னதுங்க will continue to study this. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் மனிதனோட வாழ்க்கையில செயல்படுகிறாரா என்ற விஷயத்தை நம்ம இவ்வளவு நாள் பார்த்தோம். எடுத்து போதித்த சகோதரருக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிவும் ஜெபத்தையும் அவரே செய்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.